ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து புதுசாக புறா வாங்கலான்னு இருக்கேன், சாதா புறா. எதனாலன்றதையும் நான் லேட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புறா வந்து போத்தி இருக்குது. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஏன் போத்தி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்லாம் செம மழை, அதனால் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் எதுக்காண்டி நம்ம புறா வாங்கலான் இருக்கோம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நேற்று வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல, எப்படின்னா இந்த டோரை நீங்கள் எப்படி திறந்துட்டு உள்ளே போவீங்க அப்படின்ட்டு. இது வந்து நான் சும்மா தான் வச்சுருக்கேன். இது நீங்கள் தூக்குனாலே இது கையில் வந்துடும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். தூக்குனாலே கையில் வந்துடும். பேலன்ஸுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் கம்பி கட்டி வச்சுருக்கேன். இந்த கம்பி எடுத்து சுற்றி வச்சிட்டோம்னா அவ்வளோ டைட்டாக நின்றுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ணப்புறாவையும் நான் மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். கர்ணப்புறாவையும் மயில் புறாவையும். அதனால் பார்த்தீங்கன்னா 2 நாளாக மழை, டெம்பரேச்சர்லாம் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. இப்போ வெயில் அடிக்குது, கொஞ்சம் ஹீட்டுக்காண்டி எடுத்துகிட்டு வந்து விட்ருவேன். கொஞ்சம் நேரம் நிற்கட்டும் அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். இல்லைனா வந்து இந்த லாஃப்ட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சிட்டு போயிடுவேன் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நான் இப்போ விட்டுட்டு போயிட்டேன்னா பூனை வருது, ரெகுலராக பூனை வருது. பூனை வந்துச்சுன்னா பிடிச்சிரும். சாதா புறாக்கு ரெக்கை இருக்கிறதுனால பறந்துடுது. சாதா புறாவோட இப்போ மேலே தான் நிற்கிது பாருங்கள். நான் வந்து நம்ம லாஃப்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சாதா புறா வாங்கலான் இருக்கேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சாதா புறா வந்து கூட்டமாக இருந்தால் தான் நிற்கும். என்ன தான் பழக்கி இருந்தாலும் கூட்டமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் நிற்கும். இல்லைனா எங்கே கூட்டமாக புறா இருக்கும் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாதா புறா வாங்கலான் இருக்கேன். ஒரு 3 ஜோடி மட்டும் வாங்கலான் இருக்கேன். இப்போ அதில் வந்து ஒரு ஜோடி வந்து நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன், கொண்ட புறா, கருப்பு கலரு. அது வந்து மேக்ஸிமம் நாளைக்கு வந்துடும்னு நினைக்கிறேன். நான் வந்தோன்னே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது என்ன கலரு, என்ன புறா, எப்படி இருக்குன்ட்டு. பட்டா தான் சொல்லியிருக்கேன், பெரிய புறா இல்லை, பட்டா தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஜோடி வந்து இன்னொரு லாஃப்ட்லேருந்து எடுக்கலான்ருக்கேன். அந்த லாஃப்ட்டுக்கு போயிட்டு அந்த லாஃப்ட்டை பற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து புறா எடுத்துகிட்டு வரலான்ருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போட்ட வீடியோவை பார்த்துட்டு லவ் பேர்ட்ஸ் வந்து ஷிப்பிங் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து லவ் பேர்ட் ஷிப்பிங் பண்ணுறதில்ல. நேரில் வந்து எடுக்கணும்னா எடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசிட்டேன். நம்மள்ட்ட இருக்க எல்லா லவ் பேர்ட்ஸையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து சனிக்கிழமை வந்து எல்லா லவ் பேர்ட்ஸுமே போய் சேல் ஆயிரும். மொத்தமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்த 3 சிக்ஸு நான் காமிச்சிருந்தேன், நெஸ்ட் அவுட் ஆன சிக்கு அப்படின்ட்டு. அதுலேருந்து ஒரு சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இறந்துருச்சு. அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம டேம் பண்ணி வச்சுருந்த ஒரு லவ் பேர்ட்ஸு. அதுக்கப்புறம் அதுக்கு நான் ஜோடி ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஐ பஜ்ஜீஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேருந்து ஒரு பஜ்ஜீஸு, அது வந்து ஃபீமேல் தான், பேர் பண்ணியிருந்தேன். அதுவும் இறந்துருச்சு. இப்போ வந்து நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 லவ் பேர்ட்ஸ் இறந்துருக்கு. இதனால தான் மேக்ஸிமம் நான் லவ் பேர்ட்ஸ் இப்போ விற்கலான் இருக்கேன். ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிறது வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகலை. அது 3 மட்டும் அஃபெக்ட் ஆகிருந்துச்சி. இது சிக்குனால டெம்பரேச்சர் சேஞ்ச் தாங்க முடியாமல் இறந்துருச்சு. அதுதான் இன்றைக்கி அப்டேட்டு. நான் வந்து அடுத்து புறா வாங்கிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ 10 நிமிஷம் கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானே வந்து வீடியோ எடுக்கும்போது நான் எடுக்கிற வீடியோ நான் பார்த்தாலே எனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. எதனாலும் பார்த்தீங்கன்னா நான் என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெகுலர் வீடியோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் 10 நிமிஷம் வீடியோன்றது கண்டிப்பாக போர் அடிச்சிடும், மொக்கையாக தான் இருக்கும். அதனால தான் நான் முடிஞ்ச ஷார்ட்டாக போடுற வீடியோ மொக்கையாக இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் அந்த 10 நிமிஷம் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு ஃபார்மு இல்லை ஏதாவது ஒரு பெட் ஷாப் விசிட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோ ட்ரை பண்ணுறேன். பட் என்கிட்ட இருக்கிற பேர்ட்ஸை பற்றி நான் அப்டேட் பண்ணும்போது 10 நிமிஷம் வீடியோன்றது கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த ஃபின்ச்சஸ், பஜ்ஜீஸ் பற்றின அப்டேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கம்மியாக தான் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தீங்க. பட் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரெகுலராக ப்ரீடிங் பண்ணுறது இல்லை. நம்ம எப்போயாவது தான் ப்ரீடிங் பண்ணுவோம். மற்ற டைம்லாம் பேர்ட்ஸ் வந்து தனித்தனியாக தான் இருக்கும், மேல் தனியாக, ஃபீமேல் தனியாக. நம்ம ரெகுலராக ப்ரீடிங் பண்ணோம்னா ரெகுலராக கண்டென்ட் இருக்கும், நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஃபின்ச்சஸும் அதே தான். ஃபின்ச்சஸ் இப்போ ப்ரீடிங் போட்டிருக்கேன். நான் வீடியோ எடுக்கணும்னு போய் நான் ஃபோனுக்கு காமிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அது பயந்துடும். இப்போ முட்டை வச்சுருக்குன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக முட்டையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரும். அதனால தான் நான் வந்து ஃபின்ச்சஸ் அப்டேட் வந்து ரெகுலராக கொடுக்குறதில்ல. கண்டிப்பாக நான் சிக்கு ரைஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிஞ்சஸ் பற்றி அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பெட் ஷாப் விசிட்டு அப்புறம் ஃபார்ம் விசிட் மட்டும் பண்ணலாம். அது மட்டும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் 10 நிமிஷம் வீடியோ கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் ரெகுலர் வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன். நான் இன்றைக்கே வந்து ரெகுலர் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு வருதுன்னு எனக்கு தெரியலை.
மேபி ரெகுலர் வீடியோ ட்ரை பண்ண போகும்போது நம்ம புறா பற்றி இல்லை பேர்ட்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கண்டென்ட் போகலாம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன் கொடுங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.